Hello friends, welcome back to our channel Needles&Threads. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா aari basic stitchesல leaf filling type 2 அதான் பார்க்க போறோம். So already leaf filling type 1 stitch எப்படி நம்ம பண்றதுன்னு லாஸ்ட் வீடியோல நான் சொல்லி இருந்தேன். இது வந்து type 2, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க leaf shape or திலகம் ஷேப்ல வந்து draw பண்ணிட்டு அதை வந்து சென்டரா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மார்க் வந்து போட்டுக்கோங்க. நான் வீடியோல எப்படி காட்டியிருக்கேனோ அதே மாதிரி சென்டரா ஸ்ப்ளிட் பண்ணி draw பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் இந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அந்த ஷார்ப் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல போய் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகே. இப்போ அதுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து எடுத்து அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச் வந்து போடுங்க. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் புல் பண்ணி கொண்டு வந்து இந்த சென்டராக போட்டிருக்கிற அந்த லைனில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதை ஒட்டி கீழ்ப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த ஸ்டிச் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச் வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச், ஓகே. ஸோ அதை ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வந்து அந்த சென்டர் லைனில் ஒரு செயின், அதை ஒட்டினாப்பில் ஒரு லாக் ஸ்டிச், ஓகே. இதே ப்ரொசீஜரை வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப உங்களோட ஷேப் வந்து ரொம்பவே நீட்டாக ஃபில் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். த்ரெட் வந்து ரொம்ப டைட்டாகவும் ஹேண்டில் பண்ண வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஒரு மீடியமான ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கீழ்ப்பக்கம் பிடிக்கிற இடத்துலையும் சரி, நீடில்லையும் சரி, ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் ஒரு மீடியமான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நீட்டாக வரும். நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கமாக அந்த சென்டராக இருக்கக்கூடிய லைனில் போடுறப்ப அந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டினாப்லேயே ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாகவும் கொடுத்துட வேண்டாம். ஸோ அதுக்கு மேலே வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரியும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ அதை கீழே ஒட்டினப்பில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்தா போதும். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சைடு மட்டும்தான் நம்ம இப்போ கவர் பண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லாக் ஸ்டிச் ஒன்று கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சை இந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் கொண்டு வந்துடுங்க. அதாவது அவுட்லைனுக்கு வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு உள்பக்கம் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச். ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கம் ஒன்று, வெளிப்பக்கம் ஒன்று. இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கீழே கிளாத்தோட கலர் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சை தாண்டி வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஓவர்லேப் ஆகக்கூடாது, ஓகே. ஒரு ஸ்டிச் மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கணும். இந்த லாஸ்ட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு உங்களால் கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணிவிட்டு எண்ட் நாட் கொடுத்து முடிச்சுருங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத கவனமாக நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஆஃபுக்கு, ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துல நீங்கள் உள்பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எந்த இடத்துல அந்த செயின் ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டிங்களோ அதே இடத்துல இந்த ஸ்டிச்சும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே அப்படி ஒரு லாக் ஸ்டிச், ஓகே. சேம் ப்ரொசீஜர் தான். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணிங்களோ அதே ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இந்த சைட்லேயும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஃபில்லிங் வந்து கிடைக்கும். லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம காமனாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச். ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 1 டைம்க்கு நீங்கள் 2-3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லீஃப் ஸ்டிச் வந்து 2-3 ட்ராயிங் போட்டு நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு டிசைனாக செலக்ட் பண்ணி அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நீடில் ஹேண்ட்லிங், த்ரெட் ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அது எப்படி நம்ம நீட்டான ஃபினிஷிங்கில் கொண்டு வரணும் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த லாஸ்ட் எட்ஜுக்கு வந்ததுக்கப்புறமா அவுட்லைனுக்கு உள்பக்கம் ஒரு ஸ்டிச், அந்த செயினோட அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச், இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும் அதை எப்படி போடுறது அப்படின்னு. ஸோ அதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு கிளாத்தோட கலர் வந்து கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கவர் பண்ணுங்கள். முடிச்சதுக்கப்புறமா
இந்த இடத்துல நீங்கள் ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு சென்டரில் வந்து மைல்டாக ஒரு ஸ்பேஸ் தெரியுது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சைடு ஹாஃப் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப சென்டரில் இந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தெரியத்தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து அவுட்லைன் நான் ஜரி த்ரெட் வச்சு போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் பீட்ஸ் வச்சு கூட அவுட்லைன் வந்து போடலாம். ஒரு லீஃப் ஃபில்லிங் வந்து நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், இன்னொரு ஃபில்லிங்க்கு வந்து பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்து பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் தெரியக்கூடிய இந்த ஸ்பேஸை வந்து நான் அதே ஜரி த்ரெட் கொடுத்தே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், செயின் ஸ்டிச் போட்டு. இந்த இடத்துலையும் நீங்கள் பீட் ஸ்டிச் வந்து தாராளமாக கொடுக்கலாம். பீட்ஸ் ஃபில் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட அழகாக தெரியும். இல்லைன்னா பியர்ல் கொடுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பமான ஸ்டிச் எதுவோ அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் ஆர் பியர் ஆர் ஜரி த்ரெட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பிகினர்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டோட லிங்க் எண்ட் கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ தட் எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.